அனைவருக்கும் வணக்கம். உங்கள் டேஸ்ட் வேற லெவல் சேனலில் இன்றைக்கி நம்ம சில்லி பிரான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சில்லி பிரான் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு பிரான் எடுத்திருக்கேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இன்னொரு சின்ன வெங்காயத்தை இந்த சைஸ்க்கு நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்தது குடமிளகாவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, இஞ்சி 1 ஸ்பூன், இது ரெண்டுமே வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிறோம். அடுத்தது மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகுத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சாச்சு. இதை வந்து இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இது நல்லா செவந்து வந்திருக்கு. பிரான் ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தாலே போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பிராணியும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது பொரிச்ச கடாயிலேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு இதில் போட போகிறோம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஹையில் வச்சே பண்ணுங்க. அடுத்தது இஞ்சி போட போகிறோம். இதுவும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். வெங்காயத்தை போடணும். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, சில்லி ப்ரான்ன்றதுனால இதுக்கு நான் வந்து பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன். காரம் நிறைய சாப்பிட மாட்டேன்றவங்க 1 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு இது கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். இப்போ இதில் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது சோயா சாஸ், அடுத்தது ரெட் சில்லி சாஸ். இப்போ ரெட் சில்லி சாஸ் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து எனக்கு கிரேவியாக வேணுன்றதுனால நான் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம்
ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது கிரேவியாக வேணுன்றவங்க இதை பண்ணிக்கலாம். ட்ரையாக வேணுன்றவங்களுக்கு இது தேவையில்லை. இப்போ அடுத்தது குடமிளகாவை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். குடமிளகா வந்து ஏன் கடைசியாக சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். லாஸ்ட்டாக சாப்பிடும்போது வாயில் கொஞ்சம் கடிப்படும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்தது வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. காரம் இன்னும் தேவை அப்படின்னா பெப்பர் சேர்த்துக்கலாம், இல்லை ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இந்த ப்ரான்ஸை உள்ளே சேர்த்துடலாம். இது நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது நான் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து இதோட நான் சேர்க்க போகிறேன். இப்போ சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து இது அப்படியே ஸ்டவ்வில் இருந்ததுன்னா நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான சில்லி ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சுவையான சில்லி ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வெங்காயத்தாள் இருந்ததுன்னா வெங்காயத்தாள் தூவி பரிமாறிக்கலாம். இது என்னோட ஸ்டைல் சில்லி ப்ரான். இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் வேறு லெவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.